Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம Boruto level episode 35 and 36 தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு எபிசோட் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல போதுன வீடியோக்குள்ள டைரக்ட் என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஷீனோ வந்து எல்லா பேரண்ட்ஸையும் வந்து இன்வைட் பண்ணிருப்பான். அதுக்கான காரணம் வந்து பேரண்ட் டீச்சர் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பொருட்டோ தான் வந்திருக்கான். அண்ட் இந்த மாதிரி ஷீனோ வந்து பொருட்டோவை பார்த்துட்டு இந்த மாதிரி கிராஜுவேஷனுக்கு அப்புறம் நீ எந்த மாதிரி ஒரு சினோபி ஆக போற, நீ எந்த மாதிரி குறிக்கோளோட ஒரு சினோபியா ஒர்க் பண்ண போறாங்கிற மாதிரிலாம் வந்து ஷீனோ கேட்க, எனக்கு வந்து சினோபிலாம் ஆகிற இஷ்டம்லாம் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். டே இந்த மாதிரி கிராஜுவேஷன் டெஸ்டே வரப்போகுது, இப்போ உட்காந்து இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் வந்து அந்த இடத்துல ஷீனோ நினைச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் கடைசியா எல்லா பேரண்ட்டையும் முடிச்சக்கு அப்புறம் ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துருப்பான். ஆங்கோ சென்சே அந்த இடத்துல வர்றப்ப என்னப்பா சோர்ந்து உட்காந்துருக்காங்கிற மாதிரி கேட்பாங்களா, அதுக்கு வந்து பொருட்டோவை நினைச்சுதான் உட்காந்து கிடக்கேம்மா. ஏன்னா இந்த கிளாஸ்ல வந்து பொருட்டோ தான் நம்பர் 1 வந்துட்டு டேலண்ட் உள்ளவனும், அதே மாதிரி நம்பர் 1 கேடிகாரனும் நம்ம பொருட்டோ தான். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அகாடமிக்குள்ள வரானுங்க. அண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேரண்ட் எல்லாம் வந்து அடிச்சாங்கப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அண்ட் அதே சமயத்துல அந்த கிராஜுவேஷன் டெஸ்ட் முடிஞ்சோடனே ஒரு சினோபியா அவங்க வந்து வள வர போறானுங்க, அதை பத்தியும் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்குள்ள இருக்க ஆசை, அதே சமயத்துல வந்து சினோபியானா என்னென்ன அட்வான்டேஜ், இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க பொருட்டோக்கு அதை பத்தின இன்ட்ரெஸ்டே இல்ல. ஏன்னா அவங்க அப்பாவை நினைச்சு பாக்குறப்ப அவங்க அப்பா வந்துட்டு இப்பயும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு. ஒரு சினோபி ஆனக்கு அப்புறமும் ஃபேமிலியை பாத்துக்காம அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா அதை நினைச்சிட்டு பொருட்டோ வந்து அதெல்லாம் இஷ்டம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கு டெங்கி உடனே சட்டையை பிடிச்சு, டேய் நீ சொன்னதாண்டா நான் நிஞ்சுட்சு டிபார்ட்மெண்ட்லயே சேர்ந்தேன், இப்போ என்னடா நீயே எப்படி தலைகளா கூச்சுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் கேட்பான். அண்ட் அந்த டைம்ல பார்த்து சிக்கடை வந்துட்டு கிராஜுவேஷன் டே வந்து, அதாவது இந்த கிராஜுவேஷன் டெஸ்ட் வந்து நெருங்கிட்டே வருது, அதை பத்தின டீடைல்ஸ் யோசிக்கலாம்னு சொல்லுவான். ஆக்சுவலா கிராஜுவேஷன் டெஸ்ட் வந்து 2 விதமா நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம் மூலமா, செகண்ட் வந்து பிராக்டிகல் செஷன் மாதிரி. அண்ட் அதை சொல்ல பொருட்டோக்கு சுத்தமா புரியல. ஆக்சுவலா பொருட்டோக்கு ரிட்டன் எக்ஸாம் என்ன அப்படின்றது புரிஞ்சிருச்சு, பட் பிராக்டிகல் செஷன் என்ன அப்படின்றது புரியல. உடனே டெங்கி எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த மாதிரி ரிட்டன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வால் கிளைம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்கலா சில விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாத்தையும் பண்றது பேர் தான் பிராக்டிகல் செஷன் அப்படிங்கிற மாதிரி டெங்கி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவான். அண்ட் அந்த டைம் பருட்டோ வந்து ரொம்ப அசால்ட்டா இருப்பான். அப்பதான் ஈவா பை சொல்லுவான், இதுக்கு முன்னாடி அதாவது ஆரம்ப காலத்துக்கட்டெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த கிளாஸ்ல ஒருத்தன் கூட பாஸ் ஆகலையாம், அதனால கொஞ்சம் நம்ம பொறுத்து இருந்து என்ன ஏதுங்கிறதா பாக்கணுங்கிற மாதிரி சிக்கடாய் சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் பொருட்டோ எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு வெளியே நடந்து வந்துகிட்டு இருப்பான். சடனா ஒருத்தன் வந்து பொருட்டோ மீட் பண்ணுவான். அண்ட் யாருன்னு பார்த்தா வந்துட்டு அவன் பேரு சுக்கையா. அவன் சில வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். இந்த மாதிரி வந்து கிராஜுவேஷன் எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிற காரணத்தினால அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றதா வந்திருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்காங்க அதை பத்தின வீடியோஸ் எடுத்துட்டு போகதான் வந்திருக்கான். அண்ட் அதுக்கு பொருட்டோ நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்க இடத்துக்கு கூட்டு போறான். ஃபர்ஸ்ட் லீயை தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எதுக்கு தம்பி நீ சினோபி ஆகிற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, எங்க அப்பா வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான சினோபி, அவர் மாதிரி நானும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அடுத்த டால்ல கேட்கிறப்ப ஒவ்வொருத்தனும் அவனோட விஷயம் சொல்லிட்டு இருப்பான். அண்ட் கடைசியா எல்லாமே முடிஞ்சிடும். அண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஜேர்னலிஸ்ட் சொல்றது என்னன்னா, உங்க கிளாஸ்ல இருக்க எல்லாருமே மோட்டிவேட்டடா இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அண்ட் கடைசியா வந்து பொருட்டோ வீடியோ எடுக்க, அண்ட் நான் பொருட்டோ என்ன சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி எங்க அப்பாவோட நான் கண்டிப்பா ஒரு பெட்டரான ஆளா வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு வீட்டுல வந்து பொருட்டோ உட்காந்து கேம் ஆடிட்டு இருப்பான். ஆனா அப்ப வந்து ஹினாட்டாவை பார்த்துட்டு, நீங்க எதுக்கு வந்து சினோபி ஆகணும்னு நினைச்சீங்க, உங்களுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ கேட்க, உடனே ஹினாட்டா ரிப்ளை பண்றா. அண்ட் ஆதி காலத்துல வந்துட்டு, அதாவது நான் சின்ன பிள்ளையா இருந்தப்பெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கண்டிப்பா சினோபி ஆகணும் அப்படிங்கிற ரூல் இருந்துச்சு. ஆக்சுவலா எல்லாருமே வந்து சினோபி ஆனாங்க, யாருமே வந்து தனிப்பட்ட முறையில வந்து எதுவும் பண்ணல, எல்லாருமே சினோபி ஆனாங்க. ஹியூகா கிளான பிறந்துட்டாலே சினோபி கண்டிப்பா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹினாட்டா சொல்லிட்டு இருப்பா. அண்ட் அடுத்த நாள் வந்து நம்ம பொருட்டோ கிளாஸுக்கு போவான். போனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வந்துட்டு, நான் இனிமேல் சினோபி எல்லாம் ஆக போறது கிடையாது, எங்க அப்பா அம்மா டைரக்டா சொல்ல போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அண்ட் அதுக்கப்புறம் பொருட்டோ இதெல்லாம் கேட்டக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜேர்னலிஸ்ட போய் மீட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட போயிட்டு, இந்த மாதிரி உங்கள்ட்ட என்கிட்ட ஒரு டவுட் இருக்கு, இந்த மாதிரி சில ஆட்கள் வந்து முன்னாடி டிசைட் பண்ணிக்கிறாங்க நான் சினோபி ஆக மாட்டேன்னு, அதுக்கப்புறம் ஏன் வந்து இந்த மாதிரி அகாடமிலாம் சேர்றாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். ஆனா அதுக்கு ஆக்சுவலா அவர் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி நீ என்னதான் நிஞ்சுட்சு கத்துக்கிட்டாலும் கூட நீ வந்து சாதாரண வேலைக்கும் நீ போலாம், அதாவது நீ சாதாரண வேலைக்கும் போகணும் அப்படின்னாலும் நிஞ்சுட்சு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆக்சுவலி இந்த அகாடமில இருந்துகிட்டு உனக்கு இது கூட தெரியலங்கிற மாதிரி பொருட்டோவை கலாச்சு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் பொருட்டோ ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பான். இந்த மாதிரி அதாவது ஒர்க் பிளேஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்காகவும் போயிருப்பாங்கல்ல, அப்பயும் யோசிச்சு பார்ப்பான். ஆக்சுவலா நிறைய சினோபிஸ் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணி நிறைய பேர் வந்து சாதா வேலைகள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காகேமசாவா இருக்கட்டும், அண்ட் போஸ்ட்மேன், இவங்க எல்லாருமே வந்து ஒரு காலத்துல சினோபியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. பட் இப்ப சாதா வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மிட்சுகி வருவானா. இந்த மாதிரி மிட்சுகி வந்தோடனே, டே ஒன்னு நாங்க வீடியோ எடுக்கிறோம், நீ எதுக்காக சினோபி ஆக போற, அதை சொல்லுடாங்கிற மாதிரி வந்து அவன்கிட்ட கேட்க, டே எங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க, நான் போகணும், நான் போய் அட்டன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு பொருட்டோ சொல்றது என்ன, இந்த மாதிரி நான் மிட்சுகி அவங்க அப்பா அம்மா பார்த்ததே கிடையாது, அதுக்காக நான் இப்ப போய் பாட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு ஜேர்னலிஸ்ட் வந்து வேணான்றுவாரு. கட் பண்ணிட்டு ஹோகாகே ஆபீஸ் தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரோச்சிமாரு அந்த இடத்துக்கு வந்திருப்பான். என்ன இந்த
இடத்துக்கு இன்வைட் பண்ணிருக்கீங்களே அவங்களுக்கு அவ்வளவு இதுமே நம்பிக்கையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். ஆக்சுவலா வந்து சிகமார் இந்த இடத்துல சொல்றது என்னன்னா, உங்க மேல நம்பிக்கையே கிடையாது, இருந்தாலும் நருட்டோ தான் கூப்பிட்டாங்கிற மாதிரி அப்படியே வந்து பளிச்சுன்னு சொல்லி விட்டுருவான். அதுக்கு நருட்டோ சொல்றது என்னன்னா, நீங்க பாஸ்ட்ல வந்து பல விஷயங்கள் நடந்து போச்சு, ஆனா பிரசன்ட்ல நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேங்கிற மாதிரி தான் சொல்லுவான். நீங்களும் வந்துட்டு இந்த வில்லேஜ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நருட்டோ சொல்ல, அதுக்கு ஒரோச்சிமாரு வந்து என் பையனை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கல்ல அதே போதுங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதுவும் தாண்டி நம்ம ஒரோச்சிமாரு தான் இப்ப சாஸ்கேக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி டான்ஸோ இதுக்கு முன்னாடி விட்டுட்டு போன பல விஷயங்களை வந்து ட்ரேஸ் பண்ணி அதை கேன்சல் பண்ற விஷயமா வந்து ஒரோச்சிமாரு அதாவது தீவிரமா வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பான். ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம நருட்டோ நன்றி சொல்லுவான். கட் பண்ணிட்டு சாரதாவை காட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு நான் கிராஜுவேஷன் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து சினோபி ஆக போறது இல்லங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாள். அதை பத்தின வந்து அவகிட்ட பேசலாங்கிற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. பட் பொட்டன்னு வந்து இந்த இடத்துல பொருட்டோ வந்துருவான். நீ அவங்க கிட்ட பேசுற மாதிரி இருந்தா டைரக்டாவே பேசலாமே, இங்கே நின்னுட்டு இருக்கங்கிற மாதிரி தான் பொருட்டோ கேட்பான். ஆனா அதுக்கு சாரதா சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி அவங்க அந்த பொண்ணு வந்துட்டு ஃபேமிலி சிச்சுவேஷனால தான் சினோபி ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா, பட் அவளுக்குள்ளேயே ஆசை இருக்குங்கிற மாதிரி தான் சாரதா சொல்லுவா. இந்த இடத்துல பொருட்டோ சொல்றது என்னன்னா, நீ வந்து ஹொக்காகே ஆக போறேன்னு சொல்லிட்டு இருக்க, பட் இந்த இடத்துல பயந்துகிட்டு இருக்க, நீ ஒரு பயந்தாங்கோலி ஹொக்காகே வேணா ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பொருட்டோ சொல்ல, இதை கேட்டு மோட்டிவேட் ஆகி சாரதா போய் அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டே பேசி அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து மனசை ஒத்துக்க வச்சுக்கிட்டா. ஆனதுக்கப்புறம் மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சீனோ கிட்ட பேசி, சீனோ வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி அவங்க பேரண்ட்ஸ் எப்படி ஒத்துக்கிட்டாங்க. அதனால இந்த இடத்துல மூணு பேரும் ஒரு சந்தோஷ கொலையில இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து நம்ம பொருட்டோக்கு வந்து நன்றி சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் பொருட்டோ ரொம்ப ஹாப்பியா இருப்பான். அதே மாதிரி உன்னோட ஆசைகள் என்ன அப்படிங்கறது தெளிவா வந்து வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டும் போவாரு. அண்ட் பொருட்டோ வந்துட்டு எப்படி ட்ரெயின் மேல உட்காந்து போயிட்டு இருப்பான். போற வழியில நான் எதுக்கு சினோபி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு சடனா மிட்சுகி வரான். ஆக்சுவலா இந்த இடத்துல மிட்சுகி சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி அவன் வந்து கிராஜுவேஷன் எக்ஸாம் முடிஞ்சோடனே ஸ்டோன் வில்லேஜுக்கு போறதா தான் இருந்தான். பட் இந்த இடத்துல வந்து பொருட்டோனால இங்க வந்து இருக்கிறதுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டானா. ஏன்னா இந்த மாதிரி பொருட்டோ வந்து பல பேத்த வந்து அவன் சரௌண்டிங்ல இருக்கவங்கள மாத்திக்கிட்டே இருக்கான். அவங்க மனசை வந்து கூலிங்கா வச்சுக்கிட்டு இருக்கானா. இதெல்லாத்தையும் மிட்சுகி சொல்லுவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஜாலியா வந்து நம்ம பொருட்டோ மிட்சுகி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல பொருட்டோ வந்துட்டு அவனோட கோல் என்ன அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருப்பான். கட் பண்ணிட்டு நம்ம இருக்கா சன்சே காட்டுவாங்க. இந்த மாதிரி ஆக்சுவலா ஜேர்னலிஸ்டா வந்து ஒருத்தன் வந்திருப்பான்ல, அவ யாருன்னு பார்த்தா நம்ம தலைவன் கக்காசி தாங்க வந்திருப்பான். இந்த மாதிரி ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து மோட்டிவேட்டா இருக்காங்க, அவங்க வந்து எதிர்காலத்துல என்ன ஆக போறாங்க, இதை பத்தி அவங்க சீரியஸா இருக்காங்களா அப்படிங்கறது கேட்டிருக்காத, அதாவது பாக்குறதுக்காகவும் அதை பத்தி அனலைஸ் எல்லாம் பண்றதுக்காகவும் தான் இந்த இடத்துல கக்காசி இந்த மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு போயிருக்காரு. ஆக்சுவலா இந்த இடத்துல இருக்கா சென்சே ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாரு. ஏன்னா இந்த மாதிரி வந்து கக்காசி ஸ்ட்ரெயின் பண்ணி பண்றதுனால இவங்களுக்கும் வேலை கொஞ்சம் கம்மியாகும். பட் ஏன் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுங்கிற மாதிரி தான் வந்து கேட்க, ஆக்சுவலா இந்த காலகட்டத்தில் வந்து அவ்வளவு பிரச்சனை வராம இருந்தாலும் கூட ஷினோபிஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க உருவாகாம இருக்கக்கூடாது, பட் அதுக்காக தான் வந்து நானும் போராடிட்டு இருக்கேங்கிற மாதிரி கொஞ்சம் டெரராவே கக்காசி சொல்லுவாரு. I know, I got it. But even if these are peaceful times, we can't have kids passing who don't take becoming a shinobi seriously. Now, I have to wonder how many of them will still be standing at the end, since my exams can be a bit, shall we say, challenging. அண்ட் எல்லாருமே வந்துட்டு எக்ஸாம் வந்து எழுதிட்டு இருப்பாங்க. இந்த கிராஜுவேஷன் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க. அண்ட் சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் டங்கி சொல்றான், இந்த மாதிரி ஈவாபே தான் வந்து கொஸ்டின் பேப்பர் ஆட்டையை போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாத்தையுமே வந்து எழுத வச்சிருக்காங்க. அண்ட் இதை வந்து பொருட்டோ கேட்டுட்டு, டே எல்லாரும் ஆட்டையை போட்டு எழுதிருக்கீங்களா, ஏன்னா இப்படி ஒரு மேட்டர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆக்சுவலா இந்த இடத்துல பொருட்டோ மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை வந்து முன்னாடியே ரிவீல், அதாவது பார்க்காம ஓன்ல வந்து எழுதியிருக்கான். ஆனா அப்பதான் சிக்கடாய் சொல்றான், இந்த மாதிரி ஷீனோ சென்சை வந்து ஒரு தடவை சொல்லியிருக்காரு, ஆக்சுவலா வந்து நம்ம எப்படி எக்ஸாம் எழுதுறோம் அதை பத்தினா வந்து பெரிய விஷயமா கண்டுக்க மாட்டாங்க, பட் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோமோ அதுதான் முக்கியம். அவர் வந்து இன்டைரக்டா எதை பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த கொஸ்டின் பேப்பர் ஆட்டையை போறத பத்தி தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சிக்கடாய் சொல்லுவான். அண்ட் அந்த டைம் சீனோவை காட்டுறாங்க. ஆக்சுவலா எல்லா பேப்பரும் திருத்திட்டு இருப்பான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து பொருட்டோட பேப்பரை திருத்திட்டு இருப்பான். அண்ட் ஆக்சுவலா பார்த்தா பொருட்டோ வந்து 100 out of 100 எடுத்திருப்பான். இதை பார்த்தோன்னே காக்காஷியுமே ஷாக் ஆயிருவான், உண்மையாலே ரொம்ப டேலண்டான பையன் தான் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அடுத்து பிராக்டிகல் எக்ஸாம்ல என்ன எதுன்னு பாப்போங்கிற மாதிரி காக்காஷி சொல்ல, அண்ட் இந்த சைடு நம்ம பசங்க எல்லாருமே வந்து பிராக்டிகல் எக்ஸாமுக்காக அதை ரெடி ஆகிட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலா எல்லாருமே வந்து அந்த இடத்துல ஜுட்சு எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. அண்ட் சடனா அந்த இடத்துக்கு வந்து 3 பேர் வராங்க. ஷீனோ அண்ட் வந்து கொனகமாரு அப்புறம் ஆங்கோ, இவங்க 3 பேர் தான் இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா எல்லாத்துக்குமே ஒரு ஹெட் பேண்ட் மாதிரி கட்டி விட்டுறாங்க. அதே சமயத்துல இவங்களோட நெஞ்சில வந்துட்டு ஒரு பட்டன் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள இந்த ஒரு டெஸ்ட் நடக்க போகுது. இதுல ஸ்டூடெண்ட்ஸோட ஹெட் பேண்டை வந்து அந்த டீச்சர்ஸ் எல்லாம் கட்டிட்டாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே போயிடணும். அதே சமயத்துல அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த டீச்சர் கிட்ட இருக்க அந்த பட்டனை அமுத்திட்டா, அதாவது அட்டாக் பண்ணிட்டா, அந்த ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அண்ட் இதை சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே யோசிச்சுட்டு
சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஷீனோ சென்சே ஆங்கோ சென்சே வந்து ஈஸியா போட்டு தள்ளிடலாம், பட் வந்து கொனோஹமாரு தான் கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சாரதா வந்து நினைச்சுக்கிட்டு இருப்பா. அண்ட் அந்த டைம் வந்து பொருட்டோ வந்து இவங்க எல்லாத்தையும் அசால்ட்டா அடிச்சு போடலாம்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் சடனா ஒரு வாய்ஸ் கேக்குது, தங்கம் நான் இங்க இருக்கேங்கிற மாதிரி ஒருத்தன் சொல்லுவான். யாருன்னு பார்த்தா தலைவன் கக்காஷி தாங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இந்த மாதிரி இதை பார்த்தோன்னே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மறந்துடுறாங்க. ஆனா அப்ப பொருட்டோ உடனே போயிட்டு தாத்தா நீங்க எங்க இங்க அப்படிங்கிற மாதிரி போவான். அப்ப கக்காஷி உடனே டே என்ன தாத்தான்னு கூப்பிடாதடா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, என்ன லார்ட் 6ன்னு கூப்பிடுறா அப்படின்னு சொல்லவும், ஓ லார்ட் 6 நீங்க எங்க இங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நானுமே வந்துட்டு இவங்க என்ன பண்ண போறாங்களோ அதை தான் நானும் பண்ண போறேங்கிற மாதிரி கக்காஷி சொல்ல அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷாக் ஆயிருவாங்க. இவ்வளவு பெரிய ஜீனியஸ் கூட ஃபைட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி. பட் பொருட்டோலாம் அசால்ட்டா இருப்பான். டேய் இவர் வந்து முதல்ல தாண்டா வந்து வார்ல பயங்கரமா சண்டை போட்டாரு, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாரு, பட் இப்ப ஒரு வயசாயிருச்சுடா, இவர் கிளட்டு பையன் அச்சால்ட்டா அடிச்சு போட்டலான்ற மாதிரி தான் பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா இப்ப கக்காஷி சொல்றது என்னன்னா இது ரொம்ப ஈஸியா இருக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்ல காப்பான். அந்த பெல்ல வந்து எடுக்கிறவங்க இந்த வருஷம் வந்து அவங்க பாஸ் ஆயிருவாங்க, அவங்க கிராஜுவேட் ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி கக்காஷி சொல்ல, ஆனா இந்த இடத்துல ஒரு பெல் தானே இருக்கு, அப்படி பார்த்தா ஒருத்தன் தானே கிராஜுவேட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் சந்தேகம். அதையுமே கக்காஷி சொல்றான், இங்க ஒருத்தவங்க தான் பாஸ் பண்ண முடியும், மித்தவங்க எல்லாம் அடுத்த வருஷம் பாஸ் பண்ணிக்கோங்கடா, இல்ல இந்த வருஷம் ஒருத்தவங்க கூட பாஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயத்தை வந்து ஏத்தி விடுவாரு. எனக்கு கக்காஷி சொல்றது என்னன்னா இது ரொம்ப ஈஸியா இருக்க போறது கிடையாது, நீங்க என்ன கொல்றது கூட வந்து துயராம பண்ணலாம். எனக்கு கக்காஷி சொல்றது என்னன்னா இந்த இடத்துல நாங்க ஒன்ன வந்து கொல்றது கூட வந்து துணிஞ்சுதான் இருப்போம், அதனால ஒன்ன நீ சேஃப்டி படுத்துறதுக்கு என்ன நீ எப்படி வேணா அட்டாக் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் கக்காஷி சொல்ல, உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் இருக்கு, அதுக்குள்ள இந்த விஷயத்தை முடிச்சு தள்ளுங்க, அனிமல்ஸ் கெட்ஸ் இட் கோ அப்படின்னு சொல்றதுக்குள்ள டக்குனு பொருட்டோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அது பார்த்தா திடீர்னு நம்ம கக்காஷி வந்து சப்ஸ்டியூஷன் ஜுட்ஸோ போட்டுட்டு பொருட்டோ அவன் குடும்பமும் இப்படிதான்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலா நருட்டோவையுமே வந்து இந்த சொல்லுவான். உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வெறி ஆயிருவானுங்க, டேய் இந்த டீச்சர்ஸ்லாம் நம்மள ரொம்ப வந்து ஒரு ஏளனமா பேசிட்டாங்கடா, அவங்கள வச்சு சும்மா பொல பொலன்னு பொளந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சரியான வேகத்துல போயிட்டு இருப்பானுங்க. அண்ட் ஒவ்வொரு டீம் வந்து ஒவ்வொரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கக்காஷி மாதிரி ஒருத்தனை காட்டுவானுங்க, அவன் பேர் ஹவுக்கி. அண்ட் அவனுமே ஒரு ஸ்ட்ராட்டஜியை போடுவான். இந்த மாதிரி ஈவாபே ஒரு டீமை வச்சுட்டு ஒரு டிஸ்ட்ராக்ஷனா பயன்படுத்திட்டு அண்ட் இவன் வந்து அந்த பெல் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அதே சமயத்துல நம்ம சாரதான் பொருட்டோ அப்புறம் அவங்க மித்த ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து ஓடிக்கிட்டு இருப்பானுங்க. அண்ட் ஓடுறப்பதான் மிட்சுகி வந்து சொல்லுவான், டேய் பொருட்டோ ஒன்னு நீ கவனிச்சியா, இந்த மாதிரி சிக்கடாய் டீம் வந்து முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டானுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பதான் பொருட்டோ யோசிக்கிறான் எதுக்காக அவங்க வந்து இங்க வரல, இன்னும் அவங்க அங்கே இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதுக்கு சிக்கடாய் ஒரு டீமை காட்டானுங்க. அங்க பார்த்தா கக்காஷி மேல ஆல்ரெடி ஒரு ஜிபிஎஸ் வந்து செட் பண்ணி விட்டானுங்க. அண்ட் அந்த ஜிபிஎஸ் மூலமா தான் இப்போ உட்காந்துட்டு அதாவது எனர்ஜியே யூஸ் பண்ணாம கக்காஷி எங்க போறான் அப்படிங்கறத ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அண்ட் சடனா பார்த்தா வந்துட்டு நம்மால் கிட்ட அதாவது சிக்கடாய் கிட்ட அந்த ஜிபிஎஸ் அதாவது லொகேஷன் வந்துகிட்டு இருக்கும். உடனே கக்காஷி தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு சோச்சோ அந்த இடத்துல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. அண்ட் கடைசியில பார்த்ததான் தெரியுது அது ஜிபிஎஸ் தான் ஒண்ணும் கிடையாது, கக்காஷி வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டான். அதுக்காக அவனோட அந்த ஜிபிஎஸ் இருக்குல்ல அதை வந்துட்டு ஒரு பூச்சி மேல வச்சு இந்த இடத்த அனுப்பி விட்டான். ஆனா அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் ஃபைட் நடக்கும். ஆக்சுவலா ஃபைட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா அது கண்டிப்பா நல்லா இருக்காது, உங்களுக்கு பாக்குறதுக்கும் பிடிக்காது. அதனால சில ஃபைட்டை வந்து நான் ஓப்பனாவே உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். அதுல ஏதாவது ஒரு இடையில இமேஜ் வந்துச்சுன்னா மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. அண்ட் ஒரு சமயத்துல வந்து கொனோஹமாரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அச்சு போட்டுட்டு இருந்திருப்பான். அதே சமயத்துல வந்துட்டு நம்ம சாரதா அண்ட் பொருட்டோ ரெண்டு பேருமே கொனோஹமாரு கிட்ட மாட்டிக்குவாங்க. அதாவது அவங்க டீம் வந்து கொனோஹமாரு கிட்ட மாட்டிக்குவாங்க. அண்ட் பொருட்டோ வந்து ஈக்குவலா வந்து சண்டை போட்டுட்டு இருப்பா கொனோஹமாரு கூட. ஒரு சமயத்துல வந்து கொனோஹமாரு பொருட்டோவை அடிச்சு பறக்க விட்டுருவான். உடனே பொருட்டோ எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பான். டேய் ஏன்டா ஓடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கொனோஹமாரு கேட்க, தலைவரே இது என்னோட ஸ்ட்ராட்டஜி தான், நீங்க இப்போதைக்கு சாரதா கூட ஃபைட் பண்ணுங்க, நான் போய் பெல் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவான். டேய் என்னடா இவன் என்னவே ஏமாத்திட்டானே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல கொனோஹமாரு கத்திட்டு இருப்பான். அண்ட் அடுத்ததா வந்துட்டு நம்ம பொருட்டோ அண்ட் மிட்சுகி வந்துட்டு ஷீனோ சென்சே எதிர்கொள்வானுங்க. ஆனா அந்த டைம்ல வந்து நம்ம மிட்சுகி நான் வந்து சென்சேயை பாத்துக்கிறேன், தயவு செஞ்சு நீ எஸ்கேப் ஆயிடுறா அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ அந்த இடத்த போக சொல்லிடுவான் மிட்சுகி. ஆனா அதுக்கப்புறம் பொருட்டோவும் வந்து போயிடுவான். இடையில ஷீனோ தடுக்க வர டக்குன்னு மிட்சுகி வந்து சென்சை நான் அவங்க கூட ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இடத்துல மிட்சுகி கேட்பான். அதே சமயத்துல பொருட்டோவும் வந்து ஒரு பெரிய மரம் அது மேல நின்னுக்கிட்டு கக்காஷியை தேடிட்டு இருப்பான். அந்த இடத்துல கக்காஷியோட வாய்ஸும் கேக்குது, டேய் பொருட்டோ நீ நல்லா தான்டா ஐடியா பண்ணிருக்க, வேணுக்குனே தான் மரத்து மேலாம் நின்று அப்படி என்ன பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பொருட்டோவை நெஞ்சிலே வந்துச்சு அவனை பறக்க விட்டுறான். கடைசியில பார்த்தா அது ஒரு குளோனு. அண்ட் ஒரிஜினல் பொருட்டோ வந்து பின்னாடி வந்து பாஞ்சு வந்து கக்காஷியை வந்து அடிக்க வருவான். பட் இருந்தாலும் கக்காஷி பிளாக் பண்ணிடுவான். அண்ட் அதே சமயத்துல ஆங்கோ கூட வந்துட்டு பல பேர் சண்டை போடுவானுங்க. அண்ட் முதல்ல பார்த்தா 3 பேர் தான் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. அப்புறம் கென்ஜுட்சுல இருந்த எல்லாரும் ரிலீஸ் ஆகி இவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஆங்கோ சென்சை கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. 1 vs 9 ஆட போறாப்ப ஆங்கோ சென்சை.
அண்ட் அதே சமயத்துல நம்ம பொருட்டோ வந்துகிட்டு கக்காசி கூட வந்து தாறு மாற ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட வந்து லைட்டா சீரியஸாவே ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னால வந்து கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ வெறியோட ஃபைட் பண்ண, அதுக்கு கக்காசி வந்து டேய் எப்பவும் போல உங்க அப்பா மாதிரி தான்டா நீனு இருக்கு அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா கிடையாது, நான் எங்க அப்பா மாதிரி கிடையாது. அதே சமயத்துல எந்த ஒரு ஜுட்ஸுவும் எங்க அப்பாவை பார்த்து நான் கத்துக்கல, இதெல்லாமே நானா கத்துக்கிட்டது அப்படின்னு சொல்லி ஷேடோ க்ளோனை போட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அதே சமயத்துல இந்த சைடு நம்ம மிட்சுகி இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஷீனோ சென்சை கூட பயங்கரமா ஃபைட் பண்ணிருப்பான். அண்ட் அட் லாஸ்ட் வந்து ஷீனோ சென்சை தோக்கடிச்சிருப்பான். பட் இருந்தாலும் கூட வந்துட்டு நம்ம ஷீனோ சென்சை வந்து அந்த அளவுக்கு அவரோட பூச்சிகளை பயன்படுத்தல. ஏன்னா வந்து எந்த ஒரு சென்சையும் அவரோட ஸ்டூடெண்ட்டை கொல்ல வந்து துடிக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஷீனோ பண்ணியிருக்கான். ஆனா அதே சமயத்துல ஷீனோ வந்து மிட்சுகியை பாராட்டுவான். அதே சமயத்துல நீ அவரோட பையன் அப்படிங்கறதுல நீ பயங்கரமா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கக்காசியோட ஃபைட் தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா அது கக்காசி வந்து ஃபர்ஸ்ட் பாராட்டுற மாதிரி பாராட்டுவான். அதுக்கப்புறம் உண்மையை சொல்லுவான், நீ இந்த மாதிரி தனியா வந்ததாண்டா தப்பு அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ பார்த்து சொல்ல, இல்ல நான் பண்றதான் கரெக்ட்ன்ற மாதிரி பொருட்டோ வந்து அட்டாக் பண்ணுவான். சீரியஸ்லி சூப்பரா அட்டாக் பண்ணுவான். ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் விண்ட் ஸ்டைல், அடுத்து லைட்னிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு கக்காசியை டைவர்ட் பண்ணி அப்படியே பாஞ்சு மேல அட்டாக் பண்ணுவான். இல்ல இருந்து கக்காசி எஸ்கேப் ஆவான். பட் இருந்தாலும் கூட சடனா பொருட்டோ தரையை உடச்சுக்கிட்டு அந்த பெல்ல ஆட்டையை போட வருவான். பட் அதையுமே வந்து சப்ஸ்டியூஷன் ஜுட்ஸுவை போட்டு அந்த இடத்துல இருந்து கக்காசி அழகா எஸ்கேப் ஆகி நம்ம பொருட்டோவை லாக் அடிச்சிருவான். ஆனதுக்கப்புறம் நம்ம பயிரால சுத்தமா நவர முடியல. அவ்வளவுதான், அவன் இப்ப ஷாட் லாக் ஆயிட்டான். பட் இருந்தாலும் பொருட்டோ சொல்றது என்னன்னா, கண்டிப்பா நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.